அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு உலகத்தில் இஸ்லாமிய சகோதரர்கள் மகதே என்கின்ற கலிப்பா வரப்போறாரு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்றது 100க்கு 100 உண்மைதான். மகதே என்கின்ற கலிப்பா வரப்போறாரு, அவர் ஆட்சி செய்ய போறாரு அவங்க சொல்றாங்க. ஆட்சி செய்ய போறாரு. ஸோ ஒருத்தர் கமெண்ட்ஸில் கூட என்ன கேட்டிருக்கிறாரு, இந்த மாதிரி அவர் வரப்போறாரு, அவரோட கூட சேர்ந்து ஈசாய் அலை அவரும் சேர்ந்து ஆட்சி செய்ய போறாங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் ஒரு சகோதரர் கேட்டு சொல்லியிருக்கிறாருங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மகதே என்கின்ற கலிப்பா அவங்க சொல்றாங்க. யார் அந்த மகதே என்ற கலிப்பா அப்படின்னு சொன்னா, அந்தி கிறிஸ்துவத்தான் அவங்க மகதே என்கின்ற கலிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அந்தி கிறிஸ்து வரப்போறான், வெள்ளை குதிரை மேல வரப்போறான், 7 வருஷம் ஆட்சி செய்ய வரப்போறான். அது உண்மைதானே? அத்தைதான் அவங்க என்ன சொல்றாங்க, மகதே என்கின்ற கலிப்பா வரப்போறாரு அப்படின்னா அந்தி கிறிஸ்துவ குறிப்பிட்டு சொல்றாங்க இவங்க. அவர் சொல்றாரு, இந்த மகதே என்ற கலிப்பாவோட கூட ஈசாய் அலையும் சேர்ந்து ஆட்சி செய்வாரு அப்படின்னு. ஈசாய் அலை அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தான் அவங்க ஈசாய் அலை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மகதே என்கின்ற கலிப்பாவும் ஈசாய் அலை ஒன்றா சேர முடியாதுங்க. மகதே என்ற கலிப்பா நீங்க சொல்றதும் கிறிஸ்துவங்க அந்தி கிறிஸ்து சொல்றது ரெண்டும் ஒண்ணே. ஸோ இவன் வரப்போறான், அது உண்மைதான். 7 வருஷம் ஆட்சி செய்ய போறான். ஆனா ஏன் சமயனோட கூட சேர மாட்டாரு. பாலஸ்தீன நீங்க உத்து பாருங்க, பாலஸ்தீனா அந்த மக்களுக்கு கொடி இருக்குதுல்ல, பாலஸ்தீன தேச கொடி இருக்குது. அந்த கொடியில 4 வகையான கலர் இருக்கும். ஒன்று மேலே இருக்கிறது கருப்பு கலர், நடுவில் இருக்கிறது வெள்ளை கலர், கீழே இருக்கிறது பச்சை கலர், அதுக்கு இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி இப்படி இருக்கிறது சிவப்பு கலர். இந்த 4 கலரும் பாலஸ்தீனர் கொடியில இருக்குது, இந்த கலர் இருக்குது. ஸோ இந்த கலர்ல இந்த கொடி